அடுத்த தளபதிங்கிற இடத்தை யார் பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? எஸ்கேட்ட இப்போ கோட் படத்துல இருந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. நீங்கள் தான் சொல்லணும். ஐயோ, விஜய் சாரோட லாஸ்ட் டைம் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு இருக்கு சார். நீங்களும் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. காலம் நேரம் சூழ்நிலைகள் சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியல் வருவேன். அப்படி வந்து என்ன மாதிரியான கட்சி நீங்கள் சப்போர்ட்டிங் பண்ணுவீங்க? அடுத்த தளபதிங்கிற இடத்தை யார் பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? எஸ்கேட்ட இப்போ கோட் படத்துல இருந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. நீங்கள் தான் சொல்லணும். உங்களோட பார்வையில யார் சார்? இல்லை, என்னுடைய பார்வை உங்களோட பார்வை ஒன்று தான். தேங்க்யூ. விஜய் சாரோட லாஸ்ட் டைம் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு இருக்கு சார். நீங்களும் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஐயோ, இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறதுனால அரசியல் வருகைக்கான இது ஒரு முன்னோட்டமாக இருக்காம இருக்கு. இல்லை, மக்கள் நலனில் எனக்கு எப்போவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு. நம்ம வந்து அரசியலை வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும். காலம் நேரம் சூழ்நிலைகள் சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன். அப்படி வந்து என்ன மாதிரியான கட்சிக்கு நீங்கள் சப்போர்ட்டிங் பண்ணுவீங்க? இல்லை, அது அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்கா சார்? கட்சியோட இணைந்து செயல்படுற மாதிரியும் திராவிட கட்சிகள் இல்லை, இப்போதைக்கு எல்லாருமே வந்து விஜய் சார்ந்து தான் இப்போ இல்லை, இப்போதைக்கு அந்த முடிவு இன்னும் எதுவும் எடுக்கல. ஆக்சுவலி வர 26 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டியாக மிக தீவிரமான ஒரு போட்டியாக தான் இருக்கும். இதில் வந்து எந்த கட்சி வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்தை தான் சொல்றோம். அந்த ஸ்ட்ராங்கான கட்சி விஜய் கட்சியா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, மும்முனை போட்டின்னு சொல்லியிருக்கேன். திமுக அதிமுக விஜய் கட்சியா சார்? அதாவது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் காலத்துக்கும் இந்த இப்போ இருக்கிற காலத்துக்கும் வித்தியாசம் இல்லை சார். இப்போ சிஎம்க்கு ஆசைப்படுறாங்க நடிகர்கள்லாம். இப்போ தளபதி கூட பார்த்தீங்கன்னா சிஎம் ஆசை. இது எப்படி பாருங்க? எடுத்தோடனே சிஎம் இல்லை, அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். கோட் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சம்பவம் பண்ணிருக்கு. முதல் நாள் கலெக்ஷனே 100 கோடி ரூபாய்க்கு மேல. அண்ணன் வந்தா அதிரடியில அந்த மாதிரி தாங்க தளபதி விஜயோட கோட் படம் நேத்து ரிலீஸ் ஆச்சு. படத்துடைய முதல் நாள் கலெக்ஷன் மட்டும் பல கோடி ரூபாய், 126 கோடியை 32 லட்சம் ரூபாய்க்கும் மேல முதல் நாள் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப படத்துடைய ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. முதல் நாள்லயே 126 கோடி ரூபாய் அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயம். இது மட்டும் இல்லங்க, தளபதி விஜயோட முந்தைய சில படங்களும் முதல் நாள் கலெக்ஷன் வந்து செம்ம பிரம்மாண்டமா இருக்கும். இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல வெளியான லியோ படம் முதல் நாள்ல மட்டும் 145 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணதா சொல்லப்படுது.